வெள்ளிக்கிழமை காலையில வந்துட்டாலே நிறைய பேர் வீட்ல வந்து சுட சுட சாம்பார், இட்லி, வெண்பொங்கல், சாதம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா காலையில எழுந்தோனமே காஃபி குடிச்சிட்டு நூடுல்ஸா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் சூடா ஆஃப்டர்நூனுக்கு மேலே செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸா ரெடி பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நாளா பைனாப்பிள் கேசரி வந்து வீட்லயே ட்ரை பண்ணணும்னு கிரேவிங்கா இருந்துச்சு. சைட் பை சைட் அதே ரெடி பண்ணிட்டு நூடுல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தண்ணியை வடித்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2, 3 சிஸ்டர் வந்து எனக்கு பர்சனலாக கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. மெயிலும் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் ட்ரை பண்ணுங்க, இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கேரட், பீன்ஸு, குடமிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அந்த நூடுல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்சு வடித்து எடுத்த நூடுல்ஸை சேர்த்து நல்லா பரட்டிட்டு ஒரே ஒரு எக் மட்டும் உடச்சி ஊற்றி கிளறிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். வேறு லெவல் இருந்துச்சு டேஸ்ட். சிஸ்டர் நீங்கள் சொல்ல மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாச்சு. தேங்க்யூ ஃபார் த ரெசிபி.